மேடையில் உள்ள மரியாதைக்குரியவர்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே கூட்டம் ஏன்டா அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, பொதுவா இன்விடேஷன்ங்கிறது தனித்தனியா ஒருத்தரையா கூப்பிடுறதுக்கான ஒரு விஷயம். போஸ்டர்ங்கிறது ஊரையே கூப்பிடுறதுக்கான விஷயம் தான் போஸ்டர். ஆனா இவர் வந்து இன்விடேஷனே போஸ்டர் மாதிரி அடிச்சதுனால தான் ஊரே திரண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த சைஸுங்கிற வந்து அந்த இன்விடேஷனோட சைஸ் கிடையாது, அது வந்து ராஜ்பிரீத்தோட மனசு நான் நினைக்கிறேன். இந்த மேடை வந்து நிறைய பிளாஷ்பேக் எனக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கான ஒரு விஷயம். இந்த படத்தோட ஆடியோ சிடியை வந்து வெளியிடுபவர் திரு பாக்யராஜ் அவர்கள் போட்டிருந்தது. அந்த சிடியை மட்டும் இல்ல, இந்த ஏடியை கூட இந்த சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துறது வந்து வெளியிட்டவர் வந்து பாக்யராஜ் சார் தான். ஏடினா அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ஆக்டர் கம் டைரக்டரா மறுபடியும் ஒரு ஏடி. அந்த மாதிரி இந்த திரையுலகத்துக்கு என்ன வெளியிட்டவர் வந்து திரு பாக்யராஜ் அவர்கள். நிறைய பேர் ஆச்சரியமா கேட்பாங்க, எப்படி நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த வித்தை வந்து நான் அவர்கிட்ட கத்துட்ட விஷயம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணாம ஒரு யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லியிருப்பாரு, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலும் நம்மளோட பேர் இருக்கும்ட்டு. பட் நான் சாப்பிட்ற எல்லா அரிசியிலும் வந்து பாக்யராஜ் சார் பேர் தான் நிச்சயமா அதுல இருக்கும். அதை வந்து நான் இப்போ நன்றியோட நினைச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். கேமரானா வந்து லென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒளிப்பதிவாளர் ராஜ்பிரீத் வழங்கும் அப்படின்னு இதுல போட்டிருந்தா கூட, என்னுடைய ஞாபகத்துக்கு அல்ல என்னுடைய பாராட்டுக்குரியவர் வந்து திருமதி ராஜ்பிரீத் அவர்கள் தான். பொதுவா சினிமாவில் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வெளியே தெரியவே தெரியாது. வெளியில மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டு வருமே தவிர வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் அவர் என் வாழ்க்கை மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை. நிறைய மேடு பள்ளங்கள், மேடுங்கிறத விட பள்ளம் ரொம்ப ஜாஸ்தி பிரீத்தோட வாழ்க்கையில. அதுல எல்லாத்தையும் ரொம்ப சமாளிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களோட மனைவி தான் நிச்சயமா பாராட்டணும்னு நினைக்கிறேன். புதிய பாதை வந்து கேள்விக்குறிங்கிற பேர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் நின்று போன நேரத்துல வந்து பிரீத்தோட பைக்ல நான் நிறைய நாள் சுத்தி இருக்கேன், நிறைய ப்ரொடியூசர்களை தேடி. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பிரீத்தி வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க வீட்டுல அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட ஒரு 4 முட்டை, லகான் முட்டையும், ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 10 பைசா பச்சை மிளகாய், அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா போதும். ஒரு பிரமாதமா ஒரு அது பேர் என்ன புர்ஜி மாதிரி ஒண்ணு செஞ்சு ஒரு 2 சுக்கா ரொட்டி வச்சு நான் பல தடவை சாப்பிட்டிருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த ரொம்ப சிரமங்களுக்கு நடுவுல அவருக்கு தோள் கொடுத்து இன்னைக்கு வந்து அவர் ப்ரொடியூசரா அவரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா நிச்சயமா வந்து அந்த மனைவிக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அந்த மாதிரி அவருடைய பைக்ல நான் சுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் நிறைய காமெடி எல்லாம் நிறைய நடக்கும். பொதுவா சர்தார்ஜினாவே ஜோக்கு தான் ஞாபகம் வரும். இங்க ஜோக்குனா எனக்கு வந்து பிரீத் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. பட் பிரீத் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜோக் அடிச்ச உடனே சிரிச்சிருவாரு, இமிடியா சிரிச்சிருவாரு. எனக்கு கூட என்னடா அதை டக்குனு சிரிக்கிறாருன்னு சொன்னா மறுநாள் வந்து என்கிட்ட கேட்டுக்குவாரு, அந்த ஜோக் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாரு. நான் வந்து பிரபு சார் வீட்டுக்கு போனா இவர் வந்து கிச்சன் வரைக்கும் போற ஒரு கேமராமேன் மாதிரியே பழக மாட்டாரு. இல்லாட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன். கிச்சன் வரைக்கும் போவாரு. பிரபு சாருக்கெல்லாம் போய் என்னை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல கதை சொல்லுவார்லாம் சொல்லுவாரு. அப்ப நான் ஏதோ ஒரு ஜோக் அடிப்பேன். ஜோக் அடிச்சா உடனே சிரிச்சிருவாரு. மறுநாள் வந்து என்கிட்ட கேட்பாரு, அது என்னது அதுன்ட்டு. ஏங்க நேத்தே சிரிச்சிங்களேங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நமக்கு மானம் போயிடும், இல்ல நம்ம புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் அவர் அறியாம நிறைய ஜோக்ஸ் எல்லாம் நடக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த கோடம்பாக்கம் ஃபிளைஓவருக்கு மேல அந்த பிரிட்ஜ் இந்த பைக்கை எப்படியா தள்ளிட்டு வந்துருவோம். மேல வந்துச்சுன்னா அப்புறம் பைக் தானா கீழே இறங்கணும், பெட்ரோல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி பல நாள் தள்ளிட்டு வந்து அங்க விட்டுட்டோம்னா அது கீழே இறங்கி வந்துடும். ஒரு தடவை வந்து ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு பைக்ல வந்து எதுவுமே இருக்காது, 2 வீல் இருக்கும், ஏதோ ஒரு இன்ஜின் ஒன்று டப்ப டப்பன்னு ஒரு சத்தம் போட்டுட்டு ஒரு சிரிப்பு மாதிரி ஒரு இன்ஜின் ஒன்று இருக்கும். அதுல வந்து இது எங்க அது எங்கன்னு கேட்டாரு. கேட்டோன்னா அப்புறம் சரி பரவாயில்ல பணம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னா எவ்வளவு கொடுக்கணும், அப்படி எவ்வளவு இருக்கோ அது குடியா அப்படின்னு. இல்ல நீங்க கேளுங்க, அது எவ்வளவு வேணும் நீங்க கேளுங்க அப்படின்றாரு இவரு. அப்புறம் சரி ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. 100 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க, 100 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சரி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அதை கொடுப்பா. எங்க கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கும், அதை பத்தி எல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்க எவ்வளவுன்னு கேளுங்க அப்படின்னோட அந்த ஆள் ரொம்ப நேரம் சரியா ஒரு 75 ரூபாய் கொடுத்துட்டு போய். 75 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க, நீங்க பார்த்து கேளுங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுத்துட்டு போயா. இல்லங்க அதெல்லாம் கிடையாது, நீங்க எங்க கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கும், நீங்க எவ்வளவுன்னு கேளுங்க. சரியா ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு போ. 50 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திங்க, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. எவ்வளவே இருக்கு, என்கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வேற கை விடுறாரு, என்கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்குங்க, நீங்க பார்த்து கேளுங்க. சரியா ஒரு 25 ரூபாய் கொடுத்துட்டு போயா. 25 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திங்க, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. இது சொல்லிட்டு இருக்காரு.
அப்புறம் அவன் ரொம்ப கடுப்பா, சரி ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போயா அப்படின்னா. 10 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திங்க, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சரி 5 ரூபாய் கொடுத்துட்டு போயா, அப்படி கேளுங்க அது நியாயம் சொல்லிட்டு 5 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, என்கிட்ட இருக்கிறதே 5 ரூபாய் தான், ஒரு 2 ரூபாய் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவன் ரொம்ப கடுப்பாயி போய் அந்த இருக்கிற 5 ரூபாய் நீயே வச்சுக்க போய் தொலையான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சோ அந்த மாதிரி பிரீத் வந்து அவருக்கே தெரியாம நிறைய ஜோக் அடிப்பாரு. நிறைய சிரமங்கள் வெளியில தெரியாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருங்கிறது நம்ம அது எவ்வளவு சிரிச்சிட்டு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிரமத்தை தான் நான் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன். அதே மாதிரி இந்த குரூ ஸ்டில்ஸ் ரவி, அது ஸ்டில்ஸ் ரவின்னு சொல்ல முடியாது, ஸ்டில்ஸ்னாவே ரவி தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு தனி பெயர், தனி முத்திரை வந்து ஸ்டில்ஸ் ரவிக்கு இருக்கும். எனக்கு வந்து திரைப்படமா என்னுடைய படம் வரதுக்கு முன்னாடி அது ஒரு புகைப்படமா வந்து எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தவர் வந்து ஸ்டில்ஸ் ரவி. அப்பதான் முதல்ல எல்லாரும் ரொம்ப ஸ்மைல் பண்ணி போஸ்ட் கொடுக்குற காலத்துல நான் மட்டும் ஆனு கத்தி ஒரு போஸ்ட் கொடுத்திருப்பேன். அதுதான் மவுண்ட் ரோட்ல பேனரா வச்சிருப்போம். அந்த ஒரு புகைப்படம் தான் என்னை வந்து நிறைய பேர்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமா இருந்தது. சோ அவங்க எல்லாரும் இப்ப நான் நன்றியோட நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி எம்.என். ராஜா, அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர் புதிய பாதைக்கு. இந்த டீம் வந்து அநேகமா புதிய பாதையில இருந்த எல்லாருமே அநேகமா இருக்காங்க இந்த படத்துல. அந்த படம் ஒரு வெற்றிகரமான ஒரு படமா அமையணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி சபேஷ் முரளி வந்து ஆர்மணிப்பட்டியில இருக்க அந்த கருப்பு வெள்ளை கட்ட மாதிரி அவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அவங்க டியூனை விட அவங்க 2 பேரும் டியூனா இருக்கிறது பிடிக்கும். இவங்க 2 பேர் மட்டுமே கிடையாது, அந்த குடும்பமே. யாதங்கி பாரதத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கும், ஃபேமிலி சாங்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இவங்க ஃபேமிலிக்கான ஒரு டியூன் இருக்கு பாருங்க, அந்த டியூனிங் மாதிரி எந்த ஃபேமிலிலுமே அமையாது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டியூனிங் அவங்க கிட்ட இருக்கும். அப்புறம் இப்ப என்ன மாதிரி ஆர்டிஸ்டுக்கு தான் கையில வந்து அருவாள்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கு. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்லை, அவர் பார்த்தாலே போதும். அவர் கையில அருவா வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கார்த்திகா வந்து வழக்கமா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டோர் கேர்ள்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி தெரியல, நெக்ஸ்ட் விண்டோ கேர்ள் மாதிரி இருக்காப்ல. அவ்வளவு நெருக்கமா ஒரு ஜன்னல் கிளி. இந்த படத்தோட டைரக்டர், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு, இந்த படத்துல இருக்க குவாலிட்டியை மீறி, இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை மீறி, பிரீத்தோட முயற்சிக்காகவும் அவங்க குடும்பம் வந்து இவ்வளவு நாளா அவங்க இப்படி ஒரு நல்ல நிலைமையில அவங்க இருக்கணுங்கிற அந்த போராட்டத்துக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.